ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி வாக்கை கேட்டு முடிக்கும் நேரத்திலேயே நிச்சயமாக உனக்காக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். ஆம் என் செல்லமே, உன் பக்தியை பார்த்து மெய்சிலித்து மகிழ்ந்துதான் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிறத பார்த்து நிச்சயமாக நீ மகிழ தான் போற. அம்மா தாயே, இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். ரொம்ப நன்றிமான்னு மனசார நீ எனக்கு மகிழ்ச்சி சொல்லக்கூடிய அந்த நல்ல நாள் நெருங்கி வந்துடுச்சு என் செல்லமே. இப்போ நான் சொல்லும் போதே நம்ம நினச்ச விஷயம் இதுதான் இப்போ நமக்கு நல்லபடியாக நடக்க போகுதுன்னு உன் மனசுக்குள் ஒரு எண்ணம் வருகிறதல்லவா? அந்த விஷயத்தை தான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உனக்கு வாக்கு தர இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். எப்போதுமே இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படி, உனக்கு மன நிறைவு உண்டாகும்படி தான் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு உன் மனசை இலகுவாக வச்சு நிம்மதியாக வாழும்படி செய்ய போறேன். நீ ஏன் நல்லா யோசிச்சு பாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற, அல்லது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கே போறன்னு வச்சுக்கோ. நீ நிறைய பாரங்களை சுமந்துக்கிட்டு போனீன்னா அது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு எவ்வளவு தூரம் உன்னால போக முடியும்? அதுவே அதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு நீ மட்டும் தனியா நடந்து போனீன்னா நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவதும் உனக்கு சுலபமா, அந்த சுத்தி இருக்கிற விஷயங்களை பார்த்து ரசிப்பதும் சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? அதையே தான் உன் வாழ்க்கையிலையும் செய்ய சொல்றேன். வாழ்க்கையை வாழும்போது தினமும் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து போய்கிட்டே இருக்க இந்த காலத்துல நீ நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நிலைமைக்கு நல்லபடியா வாழ்க்கையை வாழணும்னா மனசுல எந்த பாரத்தையும் தூக்கி சுமக்காம, எந்த விஷயங்களையும் நினைச்சு கவலைகளை தூக்கி சுமக்காம, வெறும் நீயாக மட்டுமே உன் இடத்துல இருந்து இன்னொரு நல்ல நிலைமைக்கு போக முயற்சி செய். அதுதான் எந்த துயரமும் இல்லாத, எந்த பாரமும் இல்லாத நிம்மதியான பயணமாக இருக்கும். நீயும் உன் வாழ்க்கையை சுலபமாக ரசிச்சுக்கிட்டே, நடக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கொண்டே பாடத்தை கற்றுக்கிட்டே போகலாம் அல்லவா? இன்னும் நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. சுமையோட உன்னால் ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு தான் உன் பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சுட்டு மிதமான மனசோட, சந்தோஷமான மனசோட வாழ்க்கையை நடத்துன்னு சொல்கிறேன். உனக்கான வலிமையான வெற்றியை நான் நிச்சயமாக தருவேன் என் செல்லமே. என்ன நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே இப்போது நான் சொல்வதை நீ கேட்டுக்கிட்டு இருக்கியோ, அது நிச்சயம் நல்லபடியாக நடப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த வராகி அம்மா நானே உருவாக்கி தர்றேன். நீ இனிமே எதை பார்த்தும் பயப்படாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல உனக்கு சாதகமா வெற்றிகரமாக முடிச்சு தர நான் வந்துட்டேன். உன்னை சுற்றி இருக்க மாயைகளும் பொய்யான விஷயங்களும் உன்னை விட்டு விலகி போகும். உனக்கு ஆசை காட்டி உன்னை ஏமாத்த நினச்ச மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. எப்போவுமே ஆசைப்படுறதுன்றது மனித இயல்பு தான். ஆனால் நீ ஆசைப்படுறது உண்மையா, பொய்யா, மாயையா, அல்லது ஏமாத்துக்கார வேலையான்றதை புரிஞ்சுக்கிட்டினா அந்த ஆசைகள் துன்பம் தராததாக இருக்கும் அல்லவா? இப்போதைக்கு நீ என் மேலே வச்சிருக்க பக்தியினால நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்ட. இனிமேலாவது எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருந்து, யாராவது ஏதாவது சொன்னால் அதை முழுசாக நம்பிடாம எதிர்நீச்சல் போட்டு அதை எதிர்த்து உனக்கு பிடிச்சதை உண்மையாக செஞ்சு வாழ தயாராயிரு. உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு தாய்கிட்ட இருந்து தன் பிள்ளை பிரிஞ்சு போனால் எவ்வளவு வருத்தப்படுமோ, அப்படிதான் என் பிள்ளையாகிய நீ இப்போ தனியாக இருந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு மறுபடியும் உன்னை என் கூட சேர்த்துக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா மிக மிக அவசரமாக இந்த பதிவை போட்டேன். நான் உன்னை பத்திரமாக பாதுகாத்து கொள்கிறேன் என் செல்லமே. என் கால்களை பிடிச்சு என்னையே சரணாகதி அடைஞ்சு பக்தியோடு என்னை வழிபட்டு வணங்குகிற உன்னுடைய தலைவிதியை இப்பொழுது நான் சரியாக மாற்றி எழுத போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ கவலைப்படவே கூடாது. நீ எதிர்பார்த்த காரியம் இப்போ நடக்கலையே நினச்சி வருத்தப்படாம கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நடக்க போகிறது அனைத்தையும் சரியான நேரத்தில் மிகச் சிறப்பாக
அழகாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையையும் உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக நடப்பதை நீ உணரப் போற. உனக்குன்னு யாருமே இல்லையே நினைக்காத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நேற்றைய சூழ்நிலையை நினைச்சு கவலைப்படாம இன்றைய தினத்தை நல்லபடியாக எதிர்கொள்ள ஆரம்பி. நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி நிச்சயம் மாறும். நீ நம்பிக்கையோட காத்திருக்கும் போது எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக துணையாக நான் இருந்து நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வராகியம்மா உன் பக்கத்தில் இருக்கும்போது அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான் நினச்சிக்கோ. எல்லா துன்பங்களையும் காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிச்சிருக்கேன். அந்த துன்பங்கள் உனக்கான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு சுலபமாக சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போயிடுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. என்னுடைய பாதத்தில் முழு நம்பிக்கை வைத்து என்னை சரணாகதியடைந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் சில நேரம் தொடர் கஷ்டங்கள் வந்தாலும் நீ அதை நம்பிக்கையோடு சந்திக்கணுமே தவிர மனம் தளர்ந்து போகக்கூடாது. எந்த அளவுக்கு நீ எல்லா விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்கிறாயோ அதை பொறுத்து தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை வந்து சேரும். தூங்கி எந்திரிக்கிறதுக்காக தான் நீ தூங்குறியே தவிர அப்படியே தூங்கி போகணுன்றதுக்காக நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன். தூங்குவது என்பதே விழிப்பதற்காக தான். தோல்வி அடைவது என்பதே மறுபடியும் வெற்றி பெறுவதற்காக தான். எந்திரிச்சு நிற்கிறதுக்காக தான் வீழ்ச்சி வருது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதற்கு எதிரான இன்னொரு விஷயத்தை நடத்தியே தீரும். இப்போது அப்படிதான் துன்பங்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில அதற்கு எதிரான இன்பங்களை கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ நம்பிக்கை வைத்தால் அது நிச்சயம் வெற்றியை தரும். ஏன்னா நம்பிக்கைங்கிறதே வெற்றியோடு சேர்ந்த விஷயம்தானே. வெற்றிங்கிறது நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயம். நீயும் எந்த அளவுக்கு இந்த வராகியம்மா மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கியோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும். எதிர்காலம் என்னாகுமோ நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய கடமைகளை துணிவோடு செயல்படுத்து. வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா எல்லா விஷயங்களும் சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். எவ்வளவு உன்னை மனிதர்கள் அலட்சியப்படுத்தினாலும் அல்லது அவமானத்திற்கு உட்படுத்தினாலும் கூட நீ எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு எடுத்த காரியத்தை முடித்தே தீருவதென்ற திடமான கொள்கையோடும் விடாமுயற்சியோடும் இருந்தினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். அடுத்தவங்க 1000 சொல்லட்டும், நீ தான் எப்போதுமே உனக்கான காரியங்களில் வெற்றி கிடைக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. நீ தடுக்கி கீழே விழுகும் போதெல்லாம் 2 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தப்பான இடத்துல கால் வச்சா விழுந்துதானே ஆகட்டும். நம்ம விழுந்துட்டோம், இனிமேலாவது எல்லாத்தையும் சரியாக செய்யணும்னு முடிவெடு. இன்னொன்று, கீழே விழுந்துட்டா தூக்கிவிட யாரும் வரமாட்டாங்க. அதனால் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நல்லா ஆழமாக யோசித்து சிந்தித்து செயல்படணும். அதுதான் நமக்கு நல்லதுங்கிறதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும் என் செல்லமே. இனி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் இந்த விழிப்புணர்வும் இந்த சிந்தனையும் உனக்குள்ள இருந்ததுன்னா இனிமே நீ தவறி விழுகவே மாட்டாய். இப்படி நீ கவனத்தோடு இருப்பது தான் உன்னை சுற்றி இருக்க உன் குடும்பத்துக்கும் கூட சரியாக இருக்கும் என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்க குறை சொல்கிறாங்களே நினச்சா அவங்க வாயை மூட முயற்சி செய்வதை விட உன் காதுகளை முடிக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா மற்றவங்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். அவர்களும் நீ நல்லா வாழ்வதற்கு வழி சொல்ல தெரியாது. ஆனால் உனக்கு அவங்க சொல்கிற குறையை தாண்டி வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யணுன்ற வழி தெரியும் அல்லவா? அப்படி நல்வழியில் பயணம் செஞ்சு நல்ல விஷயங்களை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க முயற்சி செய். நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் கூட ஒரு விஷயம் நீ நினச்சதற்கு மாறா தப்பாக நடக்குதுன்னு நினச்சினா அது என்னுடைய செயல்தான். அதை ஏதோ ஒரு காரணத்தோடு தான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் உனக்கு வேணும்னா சில விஷயங்கள் தப்பாக நடக்குதுன்னு யோசனைக்க வரலாம். ஆனால்
எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டுமே யோசிக்கிற இந்த வராகியம்மா அந்த தப்பிலும் ஒரு சரியை உனக்காக வச்சிருப்பேன். நீ இப்போ நினச்ச அந்த தப்பான விஷயந்தான் உன் வாழ்க்கைய ஒரு அழகான ஆரம்பமாக தொடங்கி வைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. மொத்தத்தில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மட்டுமே இந்த வராகியம்மா நடத்துவேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. இப்போ நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தே நீ மனசு உடைஞ்சு போயிட்டீனா அப்புறம் நாளைக்கு சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்கும்போது எப்படி உன்னால் சிரிக்க முடியும்? வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவது போலவே சந்தோஷங்களும் நல்ல விஷயங்களும் கூட சீக்கிரம் நிகழும். இன்னும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது இருக்கும் கஷ்டங்களை மட்டுமே யோசிச்சு வாழ்க்கையை முடிவு செய்ய வேணாம். வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உன்னால் முடியாதுன்னு அடுத்தவங்க சொன்ன விஷயத்த அவங்க கண்ணு முன்னாலேயே செஞ்சு ஜெயிச்சு காட்டுறது தான். அப்படி உன்னை சாதாரணமாக நினச்ச மனிதர்கள் கண் முன்னால், உன்னை பற்றி இலக்காரமாக பேசுகிற மனிதர்கள் கண் முன்னால் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. வாழ்க்கையில் எப்போதுமே மௌனமாக இருந்துட்டீன்னா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு மனசையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ முயற்சி செஞ்சினா பிரச்சனைகள் காணாமலே போயிடும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ முகத்தில் வருத்தத்தை தூக்கி சுமக்காம, அடுத்தவங்களை கோவப்பட்டு பேசாம, அல்லது மனசில் அமைதியற்று நிம்மதியற்று தெரியாம அமைதியாக மௌனமாக அதே நேரத்தில் முகத்தில் புன்சிரிப்போட மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செஞ்சினா அது நிச்சயமா உனக்கான நல்லதை நடத்தி தரும். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நீ கற்றுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டமாகவும் உனக்கு நீயே எதிரியாகவுமே இருப்ப. ஏன்னா எப்போவுமே வாழ்க்கை எல்லாருக்கும் பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீ தான் அடுத்தவங்களை பார்த்து வாழ்க்கை எப்படி வாழணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு என்னதான் நான் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் அனுபவங்களை கொடுத்தாலும் கற்றுக்காம இப்படியே இருந்தீனா உனக்கு நீயே எதிரியாகவும் துரோகியாகவும் மாறி போயிடுவாய். வாழ்க்கையில் மனிதர்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீயும் கொஞ்சம் அனுபவத்தோட முதிர்ச்சியோட பக்குவத்தோட நடக்க ஆரம்பிச்சினா அப்புறம் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான சரியான விஷயம் நடக்கலைன்னா அதை விட பல மடங்காக உனக்கான நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீனா நீ ஆசைப்பட்டதை விட அனைத்தையும் 1000 மடங்கு சரியாக நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். நீ கவலைப்படுறதுக்கு காரணம் இருந்தாலுமே கூட அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் நீ கவலைப்படுற மாதிரி நடக்குதுன்னா அந்த கவலையை அது முறியடிக்கும் விதத்தில் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன். காரணம் இல்லாமலும் கவலைப்படக்கூடாது, காரணம் இருந்தாலுமே கூட கவலைப்படாமல் எல்லாமே சரியாயிடும். என் வராகியம்மா அனைத்தையும் சரி செஞ்சிருவாங்க. இந்த சூழ்நிலை கடந்து போயிடும், நானும் எல்லாத்தையும் கடந்து வந்துடுவேன்னு நீ தைரியத்தோடு இருக்கணும். ஒருபோதுமே நம்பிக்கை இழக்கக்கூடாது என் செல்லமே. நீ யார்கிட்டையோ போய் கேட்டு கிடைக்காத விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா கிட்ட மனமுருகி கேட்டினா நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். ஏன்னா தன்னோட குழந்தைக்கு என்ன வேணுன்றது ஒரு தாய்க்கு தானே நல்லா தெரியும். நீ எதிர்பார்க்குறதும் ஆசைப்படுறதும் உனக்கு எவ்வளோ முக்கியம், அது உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்டதையெல்லாம் சர்வ நிச்சயமாக சந்தோஷம் தரும் விதத்தில் உன் கைகளில் நானே கொடுப்பேன்.